சிறப்பு மக்களே! இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் கொண்டு வந்திருக்கேன். இது ஸ்வீட் ரெசிபி. இது பேர் வந்து உக்களி. இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆக்சுவலா அது வந்து ராகி மாவுல தான் பண்றது. 2, 3 ஒரு 4, 5 ஐட்டம் தான் சிம்பிளா பண்ணிடலாம். இந்த கிளாஸ்ல நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அத வந்து இந்த 2 கிளாஸ் அளவுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம் போட்டு இந்த மாரி நம்ம கலக்கி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். இது எங்க அக்கா பையன் பின்னி நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தான். அதனால அவனுக்கு ஒரு வேலை குடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நெய்யில வந்து முந்திரி பருப்பை வறுத்து அது தனியா எடுத்து வச்சுருங்க. இதே நெய்யில வந்து நம்ம வந்து இந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர் இந்த ராகியும் வெல்லமும் அதை வந்து நல்லா கலக்கி அந்த நெய்யில நம்ம ஊற்றி கைவிடாமல் இதை கலக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோட இதுவே. இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே நம்ம இருந்தோன்னா கொஞ்சம் அந்த அப்பப்போ நல்லெண்ணெய் இதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் இந்த இது போதும். லாஸ்ட்டில் தான் ஃபைனலாக அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லெண்ணெய் செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், கலரிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் வரும். எப்படின்னா இந்த கரண்டியில் வந்து அது ஒட்டாமல் இருக்கும். நம்ம கை வச்சு பார்த்தாலும் அந்த களி வந்து ஒட்டாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெயை ஊற்றி நம்ம கலரிட்டே இருக்கணும். ஃபைனலாக வந்து நெய் ஒரு 2, 3 ஸ்பூன் எல்லாம் நெய்யை ஊற்றிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் தென் முந்திரியை போட்டுட்டு நல்லா ஃபைனலாக கலரி விட்டுட்டா நம்மளோட களி ரெடி ஆகிடும். அது ரொம்ப ஃபேவரட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும்.